இந்த நாளிலும் நாம் செய்திக்கு போவதற்கு முன்பாக ஒரு பாடலை பாடி நாம் செய்திக்குள் கடந்து போகலாம். என் ஜனமே மனம் திரும்பு, இயேசுவிடம் ஓடிவா, இறுதி காலம் வந்தாச்சு, இன்னமும் தாமதமேன். இந்த பாடலை நாம் பாடுவோம். என் ஜனமே மனம் திரும்பு, இயேசுவிடம் ஓடிவா, என் ஜனமே மனம் திரும்பு, இயேசுவிடம் ஓடிவா, இறுதி காலம் வந்தாச்சு, இன்னமும் தாமதமே, இறுதி காலம் வந்தாச்சு, இன்னமும் தாமதமே, உன்னை நினைத்து சிலுவையிலே தாகம் தாகம் என்றார், உன்னை நினைத்து சிலுவையிலே தாகம் என்றார், உன்னை ரட்சிக்க பாவம் மன்னிக்க தன்னையே பலியாக்கினார், உன்னை ரட்சிக்க பாவம் மன்னிக்க தன்னையே பலியாக்கினார். என் ஜனமே மனம் திரும்பு, இயேசுவிடம் ஓடிவா, என் ஜனமே மனம் திரும்பு, இயேசுவிடம் ஓடிவா, துயரத்தாம் உனக்காக தீய உன் வாழ்வு மாற, துயரத்தாம் உனக்காக தீய உன் வாழ்வு மாற, காயங்கள் உனக்காக உன் நோயெல்லாம் தீர, காயங்கள் உனக்காக உன் நோயெல்லாம் தீர, என் ஜனமே மனம் திரும்பு, இயேசுவிடம் ஓடிவா, என் ஜனமே மனம் திரும்பு, இயேசுவிடம் ஓடிவா, உனக்காக பரலோகத்தில் உறைவு கட்டுகிறான், உனக்காக உறைவிடம் கட்டுகிறான், உன்னை தேடி வருகின்றான், இன்று நீ ஆயத்தமாயமான், உன்னை தேடி வருகின்றான், இன்று நீ ஆயத்தமான். என் ஜனமே மனம் திரும்பு, இயேசுவிடம் ஓடிவா, என் ஜனமே மனம் திரும்பு, இயேசுவிடம் ஓடிவா, இறுதி காலம் வந்தாச்சு, இன்னமும் தாமதமே. ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே, மகா பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உமக்கு கோடாக்கொடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன் ஆண்டவரே.
அப்பா நன்றியோடு ஸ்துதிக்கிறவர தீரபா லபௌரி அந்தரா லக்க ஷல்பி ஹோதனை கரபா ரீத்தானா கரபோ தியான மாக்கரபலபரபா கரபா எல்லா அந்தகார வல்லமைகள் ஏசுவன் அதிகாரமுள்ள நாமத்து மூலம் கட்டுகிறேன் ஆண்டவரே. ரியா ஷல்பி ஹோதனை கரபா ஆண்டவரே, இந்த இடம் முழுவதும் வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே, அக்கினி இறங்கட்டும் ஆண்டவரே, கட்டுகள் முறியட்டும் ஆண்டவரே, வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அபிஷேக தைலத்தால் நிரப்பும் ஆண்டவரே. Fill my Lord. கரங்களை தட்டி அந்நிய பாஷையில நிரம்பி ஜெபிப்போமா. I shall be hodanai karaba. எல்லா சோர்வுகள், பலவீனங்கள், அசதிகள், நிர்விசாரங்கள் ஆண்டவரே பிள்ளைகளை விட்டு வெளியேறட்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எல்லா அந்தகார கிரியைகளை கட்டுகிறேன் ஆண்டவரே. ஓ ரபா லிபா ரபா லிபா ரபா ஷபா லபா ரிபா ரபா ரிபா கபோ ரியாந்தரா ஓ ரபோ லியா கரபா. தேவனுடைய வல்லமை மேல இறங்கி கொண்டு இருக்கு. பெற்றுக்கொள் இந்த அபிஷேகத்தை. கணுக்கால் அளவு அல்ல, முழங்கால் அளவு அல்ல, நீச்சல் அளவான அபிஷேகம், நீச்சல் அளவான அபிஷேகம். நிரப்புங்க டாடி, நிரப்புங்க டாடி. ஒவ்வொரு நிரப்புங்கப்பா, ஒவ்வொருத்தரையும் நிரப்புங்க ஆண்டவரே. ஜெபிக்க முடியாதபடி கட்டி வைத்திருக்கிற எல்லா கட்டுகளும் உடையட்டுமே சுவன் நாமத்துல. ரியா ஷல்பி ஹோதனை கரபா ஓரபா கரபா. இந்த நாள்ல கலங்கன உள்ளத்தோடு யாரெல்லாம் வந்திருக்கிறாங்களோ ஏசப்பா அவங்க உள்ளத்துல நீங்க ஆறுதலை தர வேண்டுமாறு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கணவன் மனைவிக்குள்ள சமாதானம் இல்லாம ஆண்டவரே மக்கள் ஸ்தோத்திரிக்கிறேன். ஏன் சர்ச்சைக்கு வரணும்னு சொல்லி கேள்விக்குறியோடு இந்த இடத்துல வந்து அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடுவீராக டாடி, தொடுவீராக டாடி. குடும்பங்கள்ல சமாதானத்தை கெடுக்கிற அந்தகார கிரியைகள் விலகட்டும் ஆண்டவரே. குடும்பத்துல மெய் சமாதானத்தை கட்டளையிடுங்க டாடி. ஐ கம் ஷல் பி இதை ஆன்லைன்ல பாக்குற பிள்ளைகள் ஆண்டவரே, யாரெல்லாம் சமாதானம் இல்லாம இருக்கிறாங்களோ என் தேவன் அவர்களுக்கு சமாதானத்தை கொடுங்க ஆண்டவரே. ரியா ஷல்பி ஹோதனை கரபா ரிகம் தியாரபோலா ரபி கரபா. வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பை கட்டளையிடுவீராக டாடி. ஐ கமாரியா ஷல்பி ஹோதனை கரபா. அடிமை சிலுவை நிழலுக்குள்ள மறைத்து நீங்க பேசுங்க டாடி. ஒரு மனுஷனுடைய சத்தத்தை அல்ல, தேவ சத்தத்தை பிள்ளைகள் கேட்கட்டும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் தேவனின் அங்கலாய்ப்பு என்கிற தலைப்பில் இன்றைக்கு நாம் வேதத்தை தியானிக்க போகிறோம். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நமக்கு நிறைய அங்கலாய்ப்பு இருக்கு, அப்படிதானே? நம்ம நிறைய காரியத்தை குறித்து அங்கலாய்ப்போம். ஆண்டவரே, இன்னும் எங்கள் வீட்டுக்காரர் ரட்சிக்கப்படலை, என் மனைவி ரட்சிக்கப்படலை, பிள்ளைகள் ரட்சிக்கப்படலை, என் குடும்பத்தில் சமாதானம் இல்லை ஆண்டவரே, எனக்கு பலவீனம் வந்துக்கிட்டே இருக்கு ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தில் வியாதி, ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் வியாதியில் படுக்கிறோம், வேலை இல்லை, பிள்ளை இல்லை, திருமணமாகலை, இப்படி அநேக காரியங்களை குறித்து நாம் அங்கலாய்ப்போம். ஆனால் தேவனுடைய அங்கலாய்ப்பு எப்படி இருந்ததுன்னு சொல்லி இன்னைக்கு நாம் வேதத்தில் பார்க்க போகிறோம். வாசிப்போம். எரேமியா 2. ஒரு பெண் ஒரு மணவாட்டி தன் ஆடைகளையும் மறப்பாளோ? என் ஜனங்களோ எண்ணி முடியாத நாட்களாய் என்னை மறந்து விட்டார்கள். ஒரு பெண் தன் ஆபரணத்தையும் ஒரு மணவாட்டி தன் ஆடைகளையும் மறப்பாளோ? என் ஜனங்களோ எண்ணி முடியாத நாட்களாய் என்னை மறந்து விட்டார்கள். தேவனுடைய முதல் அங்கலாய்ப்பு என்ன? என் ஜனங்கள் என்னை மறந்துட்டாங்க. ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு பெண் தன் ஆபரணம், தன்னுடைய அணிகலன், நகையை மறக்க மாட்டான். அதே போல ஒரு மணவாட்டி, ஒரு திருமணத்துக்கு ஆயத்தமா இருக்கிற மகள் தன்னுடைய திருமண ஆடைய உடுத்தாம இருக்க மாட்டாங்க, அதை மறக்கவே மாட்டாங்க. கட்டாயம் அந்த நாள்ல என்ன ட்ரெஸ் இருக்கோ அதை தான் போடுவாங்க, நகை போடுவாங்க, இதெல்லாம் மறக்க மாட்டாங்க. ஆனா என் ஜனங்களோ எண்ணி முடியாத நாட்களாய் என்னை மறந்து விட்டார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய அங்கலாய்ப்பு. இன்னைக்கு நாம் ஆண்டவரை மறந்திருக்கிறோமா? சற்று யோசித்து பாருங்க. ஹல்லேலூயா. நமக்கு வருகிற கவலைகள், பிரச்சனைகள், வியாதிகள், போராட்டங்கள், நிந்தைகள், அவமானங்கள் நிமித்தம் அநேக நேரம் நாம் தேவனை மறந்து விடுகிறோம். மறந்து விட்டால் என்ன அர்த்தம்? அவர்கிட்ட பேசவே மாட்டோம். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நமக்கு பிடிச்சவங்க கிட்ட ரொம்ப நேரம் பேசுறோம், ஆண்டவர்கிட்ட பேசல என்ன
நமக்கு அவரை பிடிக்கலன்னு அர்த்தம். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, ஜெபம் பண்ண நேரமே இல்லை. அல்லேலூயா. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, 24 மணி நேரம் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். 2 மணி 40 நிமிடம் நாம் தேவனுக்கு கொடுக்க வேண்டும். ஆண்டவர் ஈஸியா கணக்கு போட சொல்லியிருக்கிறார்ல, 10ல் 1. அல்லேலூயா. 2 மணி 40 நிமிடங்கள் கொடுக்க வேண்டும் ஒரு நாளைக்கு. நாம் எத்தனை நேரங்கள், நிமிடங்கள் இல்லாவிட்டால் நம்ம எப்படி நம்ம ஆண்டவருக்கு நேரத்தை கொடுக்குறோம்? ஹல்லேலூயா. ஒருவேளை காலையிலே 2 மணி நேரம் 40 நிமிஷம் என்னால் ஜெபிக்க முடியாது அப்படின்னு சொன்னாலும், உங்களுடைய ஜெப நேரத்தை நீங்கள் என்ன பண்ணலாம்? பிரித்து ஒரு நாளைக்குள்ள நான் 2 மணி நேரம் 40 நிமிஷம் ஆண்டவருக்கு கொடுக்குறேன்னா அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணி பாருங்க. பார்த்தா ஆண்டவர் சொல்லுவார், என்னை நீ மறந்துட்டியே அப்படின்னு சொல்லுவார். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, பாருங்க ஆண்டவர் இன்னும் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, ஏசாயா 43:21 இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள். ஆண்டவருடைய துதியை சொல்லதான் உங்களை என்னையும் ஆண்டவர் ஏற்படுத்தினார். ஆனா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? ஆண்டவரை துதிக்கிறோமா? ஆண்டவரை துதிக்கிற வாயில மற்றவங்களை சபித்து ஏளனமாய் பேசி அவதூறாய் பேசி அவர்களை கெட்ட வார்த்தையில திட்டிக்கிட்டு இருக்கிறோமா? ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை துதிக்கத்தான் இந்த உலகத்தில் படைத்தார். ஆனால் என் ஜனங்களோ துதிக்கவில்லையே, என்ன புகழலையே. மற்ற யாரையோ புகழ்றாங்களே, என்ன புகழலையே ஆண்டவர் சொல்றார். அடுத்தது ஏசாயா 43:22 ஆனாலும் யாக்கோபே நீ என்னை நோக்கி கூப்பிடவில்லை, இஸ்ரவேலே நீ என்னை குறித்து மனம் சஞ்சலித்து போனாய். என்னை நீ கூப்பிடவே இல்லையேப்பா யாக்கோபே, நீ என்னை கூப்பிடல. ஆண்டவர் சொல்றாரு, நீங்க என்னை கூப்பிடவே இல்லையே, நீ மனம் சஞ்சலித்து போனியே. சர்ச்சைக்கு வந்து என்ன கிடைச்சது? ஒண்ணுமே கிடைக்கலையே. ஜெபம் பண்ணி என்ன கிடைச்சது? ஒன்றும் கிடைக்கலையே. நாம் மனம் சஞ்சலித்து போகிறோம் என்று ஆண்டவர் அவர் அங்கலாய்க்கிறார். அடுத்தது பார்த்தீங்கன்னா அதுல ஏசாயா 43:23 உன் நாடுகளை தகன பலிகளாக நீ எனக்கு செலுத்தவும் இல்லை, உன் பலிகளாலே நீ என்னை கனம் பண்ணவும் இல்லை. அதாவது பழைய ஏற்பாட்டு காலத்துல ஆடு மாடு பலி செலுத்தினாங்க. ஆனா புதிய ஏற்பாட்டு காலத்துல உதடுகளின் பலியாகிய ஸ்தோத்திர பலியை நம் தேவனுக்கு செலுத்த வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவரை துதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. துதிக்கணும்னா என்ன செய்யணும்? ஏசப்பா நீங்க ரொம்ப நல்லவர். இப்ப கட்சியிலலாம் பாருங்க, இல்ல ஏதாவது ஒரு செலிப்ரேட்னா அந்த யார் முக்கியமான நபரோ அவங்கள குறித்து என்ன பண்ணுவாங்க? போற்றி புகழுவாங்க, அவங்கள அப்ரிஷியேட் பண்ணுவாங்க, அவங்க ரொம்ப நல்லவங்கன்னு சொல்லுவாங்க. ஆண்டவரை அப்படிதான் நாம் என்ன பண்ண வேண்டும்? நாம் துதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, அதுக்கு 24 சொல்லப்பட்டிருக்கு, உன் பாவங்களினால் என்னை சங்கடப்படுத்தி உன் அக்கிரமங்களினால் என்னை வருத்தப்படுத்தினாய். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய அங்கலாய்ப்பை பாருங்க. இன்னைக்கு நம்ம நிறைய காரியங்களை அங்கலாய்க்கிறோம் இல்ல? ஏண்டா சர்ச்சுக்கு வரணும்னு சில பேர் வரோம், ஆனா சிலர் மனரம்யமாய் ஓடி வருகிறோம். ஹல்லேலூயா. மனரம்யமாய் ஓடி வருகிறவங்க ஆளுக்கு முன்னால வருவாங்க. ஆனா ஏண்டா போனோம்? பாட்டு பாடுவாங்க, இப்போ வர்ஷிப் பண்ணுவாங்க, பிரசங்க நேரத்துக்கு போயிடலாம், இல்லை ஆமேன் போடும்போது போயிடலாம். ஹல்லேலூயா. நம்ம எந்த இதில் இருக்கிறோன்னு பாருங்க. ஆண்டவருக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோன்னு பாருங்க. நம்ம ஒரு ஊருக்கு போகிறோம், ஒரு ஃப்ளைட்டை பிடிக்கணும், எத்தனை மணி நேரத்துக்கு முன்னால் அங்கே போய் நம்ம ஃப்ளைட்டில் அங்கே நம்ம உட்காந்துருப்போம். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளை, உள்ளே விட்டுட்டே அவன் 1 மணி நேரம் உள்ளே என்ன பண்ணுவாங்க? யாரையும் விட மாட்டாங்க. ஆனால் அதுக்கெல்லாம் நேரப்பட போகிற நம்ம ஆண்டவருக்கு எவ்வளோ இடம் கொடுக்குறோம்? 7:30 மணி சர்ச்சுனா உள்ள எத்தனை மணிக்கு நம்ம வரோம்? நீங்கள் உங்கள் டைமில் குறித்து பாருங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் முதல்லே ஒரு அட்டண்டன்ஸ் எடுத்துகிட்டு போயிடுவார். ஹல்லேலூயா. ஃபஸ்ட்டே காலி சேரையும் இந்த ரூமையும் பார்த்து ஒரு அட்டண்டன்ஸ் போட்டு போயிடுவார். அவ்வளோதான். அதில் ஒரு 4-5 பேர் தேர்வாங்க. அந்த 5 பேர் தான் இன்றைக்கி சர்வீஸ்க்கு வந்திருக்கிறாங்கன்னு ஆண்டவர் அட்டண்டன்ஸ் தூக்கிட்டு போயிடுவார். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, நாம் நேரத்தோடு வர வேண்டும். எங்கெல்லாம் போகிறதுக்கு, நம்ம ஸ்கூல் போகிறதுக்கு, ஆஃபீஸ் போகிறதுக்கு, இதுக்கெல்லாம் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் லேட்டானா என்ன பண்ணுறாங்க? திட்டுறாங்கல்ல, இல்லைன்னா சம்பளத்தை குறைச்சிடுறாங்கல்ல. ஆனால் ஏசப்பா எதுவுமே செய்ய மாட்டாரு. அவர் அன்பான தேவன் என்று சொல்லி நாம் இஷ்டத்துக்கு வருகிறோம். ஹல்லேலூயா. அப்படி வரக்கூடாது. ஏன்னு சொன்னால்
ஆலயம் என்பது நாம் தேவனை தேடி ஓடி வர வேண்டும், ஒரு மனுஷரை அல்ல. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, நம்ம குறித்த நேரத்தை தேவனுக்கு கொடுக்கும் பொழுது தேவன் நம் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. நம்ம அதான் சொல்றார், பாவங்களினாலே என்னை சங்கடப்படுத்துற, என்னை வருத்தப்படுத்துற ஆண்டவர் அங்கலாய்க்கிறார். அடுத்தது பார்த்தீங்கன்னா அதாவது மனுஷனுடைய, அதாவது ஆதியாகமம் 16:5 ஆதியாகமம் 6 மனுஷனுடைய அக்கிரம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்து நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு. பாருங்க, மனுஷனுடைய அக்கிரமம் என்ன பண்ணிச்சான்? பூமியில பெருகினது. மனிதன் தனிமையா இருப்பது நல்லதல்லன்னு சொல்லிதான் ஆணும் பெண்ணுமா படைச்சார். ஆதாமுக்கு ஒரு ஏவாளை கொடுத்தார். ஆனா ஆண்டவர் இப்ப சொல்றாரு, நான் மனுஷனை படிச்சதுக்கு நான் மனஸ்தாபப்படுறேன். ஏன் அப்படின்னு நினைக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளை, அடுத்தது தேவன் எப்படி அங்கலாய்க்கிறாராம்? ஆதியாகமம் 6:6 தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார், அது அவர் இருதயத்துக்கு வெசனமாய் இருந்தது. ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களை என்னையும் படைச்சதுக்கு ஆண்டவர் என்ன பண்ணணும்? ஏசப்பா நம்மளை படைச்சதுக்கு சந்தோஷப்படணும். ஐயோ, என் மகளை ரட்சித்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்கு, என் மகள் எனக்கென்று ஓடுறான், என் மகன் எனக்கென்று ஓடுறாங்க, எனக்குன்னு நேரத்தை செலவிடுறாங்க, எனக்குன்னு வைராக்கியமா ஊழியம் செய்யறாங்க, எனக்குன்னு சாதனை செய்கிறாங்கன்னு ஆண்டவர் சந்தோஷப்படுவார். ஆனா நம்ம என்ன செய்யறோம்? ரட்சிக்கப்பட்டோம், வந்தோம், ரட்சிக்கப்பட்டோம், மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்தோம், அபிஷேகம் பெற்றோம், அதுக்கப்புறம் என்ன பண்றோம்? நம்ம அப்படியே அமைதலா இருக்கோம். இல்லை, அபிஷேகம் பெற்ற நாம் ஒவ்வொருத்தரும் அடுத்தவங்களை என்ன பண்ணணும்? வாங்க எங்க சர்ச்சுக்குன்னு கூட்டிட்டு வரணும். ஹல்லேலூயா. அந்த வாஞ்சை நமக்குள்ள இருக்கணும். ஹல்லேலூயா. ஆத்தும ஆதாயம் செய்கிறவர்களாய் நாம் ஒவ்வொருத்தரும் மாற வேண்டும். ஹல்லேலூயா. அடுத்தது பார்த்தீங்கன்னா யாத்ரா 32:7-8 பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் வழி விலகி போறாங்க. ஆண்டவர் எகிப்துல 10 விதமான வாதையை கொடுத்து வெளியே கொண்டு வந்தாரு, அடிமைத்தனத்துல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா செங்கடல் வருது, பார்வோன் சேனை வருது, எல்லாத்துலயும் இருந்து விடுதலை கொடுக்கிறாரு. ஆனா மோசே 10 கட்டளையை பெற்றுக்கொள்ள சீனாய் மலையில ஏறும்போது பாத்தீங்கன்னா இவங்க அவர் வர்றதுக்கு தாமதமான உடனே இந்த மோசைக்கு என்ன நடந்ததோ தெரியாது. ஒருவேளை மலை மேல ஏறி போய் அங்க செத்துட்டாரோ என்னவோ, நம்மளையும் மேல விட மாட்டுறாங்களே, அவருக்கு என்ன நடந்ததுன்னு தெரியாது. இப்போ எங்களை வழி நடத்துறதுக்கு ஒரு தெய்வம் வேணும்னு எல்லாம் என்ன பண்றாங்க? அடம் பிடிக்கிறாங்க. ஆரோன் பார்த்தாரு, உங்ககிட்ட இருக்க நகையெல்லாம் போடுன்றாங்க. அந்த தீயில போடும்போது என்ன ஆகுது? ஒரு கண்ணுக்குட்டி வருது. இதுதான் உங்களை வழி நடத்துனதுன்னு ஆரோனும் சொல்லிட்டாரு. ஹல்லேலூயா. வழி நடத்தின அவராது ஒழுங்கா இருக்கணுமா? அவர் என்ன சொல்லிட்டாரு? இதான் அவங்கள வழி நடத்துன்னு. இப்போ அந்த கண்ணுக்குட்டிக்கு முன்னால ஆடி பாடி எல்லாரும் என்ன பண்றாங்க? தங்கள் கைகளை கீறி கொண்டு அப்படியே இருக்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, போ, உன் ஜனங்கள் என்ன பண்றாங்க பார், வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்மளை பார்த்து ஆண்டவர் அதான் சொல்றார், நான் எத்தனை நன்மை உனக்கு செய்தேனே, நீ என்னை மறந்து போயிட்டியே. ஆண்டவர் பாருங்க, நம்ம வாழ்க்கையில நிறைய நன்மைகள் செய்திருக்கிறார். நன்மை செய்யும் போது சந்தோஷமா சாட்சி சொல்றோம்ல, அதே மாதிரி நம்ம துக்கமா இருக்கும்போது சாட்சி சொல்லணுமா இல்லையா? ஆண்டவர் எனக்கு இந்த வியாதி இருந்தது, ஆனால் இந்த வியாதியின் மத்தியில ஆண்டவர் என்னை பலப்படுத்தினார், என்னை இவ்வளவு நாள் நடத்தினார், சாட்சி சொல்லணுமா இல்லையா? ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில ஆண்டவர் செய்த சின்ன நன்மையா இருந்தாலும் சபை நடுவில் அதை என்ன பண்ணணும்? நம்ம சாட்சி சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா. அடுத்தது ஓசியா 4:11 பார்த்தீங்கன்னா, அதாவது என் ஜனங்கள் அறிவில்லாமல் என்ன பண்றாங்க? கட்டையின் இடத்துல குறி கேட்கிறாங்க. ஓசியா 4:12 பாருங்க, என் ஜனங்கள் கட்டையின் இடத்தில் ஆலோசனை கேட்கிறார்கள், அவர்களுடைய கோல் அவர்களுக்கு செய்தியை அறிவிக்கும் என்று இருக்கிறார்கள். வேசித்தன ஆவி அவர்கள் வழி தப்பி திரிய பண்ணிற்று, அவர்கள் தங்கள் தேவனுக்கு கீழ்ப்பட்டிராமல் சோர மார்க்கம் போனார்கள். பாருங்க, கட்டையின் இடத்துல குறி கேட்கிறவங்க ஆலயத்துக்கு வருவாங்க, ஆலயத்துல சத்தியத்தை கேட்பாங்க. ஆனால் நம்ம பீச்சிலெல்லாம் என்ன பண்ணுவாங்க? ஒரு கோல் கையில் இருக்கும், கையை நீட்டுங்க உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்க? அங்கேயும் போய் கையை நீட்டிட்டு நிற்பாங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் வருத்தப்படுறார், என் ஜனங்கள் கட்டையின்ட்ட போய் குறி கேட்குறாங்களே. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, சர்ச்சுக்கு வந்துட்டு ஆண்டவருடைய அன்பை ருசித்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் வேற எங்கேயாவது போய் குறி கேட்குறேன் அது கேட்குறேன் அப்படி போனீங்கன்னா
ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? அங்கலாய்ப்பார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு ஓசியா 11:8, எப்ராயிமே நான் உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே நான் உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன். இவ்வளோ நம்ம செய்தாலும் ஆண்டவர் சொல்றார், நான் எப்படிப்பா உன்னை கைவிடுவேன். நம்மளை பார்த்து சொல்றார், நம்ம பேரை முன்னால் போட்டுக்கோங்க, எப்ராஹிம் இருக்கிற இடத்துல உங்கள் பேரை போட்டுக்கோங்க. ஆண்டவர் சொல்றார், நான் உன்னை எப்படி கைவிடுவேன், நான் உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன் சத்ருவின் கையில். ஆண்டவர் பாருங்க அங்கலாய்க்கிறதை நாம் பார்க்கிறோம். அதே போல பாருங்க, அதாவது புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் எருசலேமே எருசலேமே தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லெறிகிறவளே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகின் கீழே கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை அதாவது கூட்டி சேர்க்க மனதாய் இருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமல் போயிற்று. மத்திய 23:37 சொல்லப்பட்டிருக்கு. என கருமையான தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவர் எருசலேமை பார்த்து என்ன பண்றாரு? அங்கலாய்க்கிறார். ஒரு கோழி தன் குஞ்சுகளை, ஒரு ஆபத்து அப்படின்னு ஒரு கழுகு பறக்குதுன்னு வச்சுக்கோங்க, அந்த கோழி அதாவது தாய் பறவை ஒரு அந்த குரல் எழுப்போம், அந்த குரல் அந்த சிக்னல் அந்த குஞ்சுகளுக்கு தெரியும். உடனே அப்படியே வந்து தன்னுடைய அம்மாவுடைய செட்டைக்குள்ள வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த கோழி குஞ்சுங்கள்லாம் அடைக்கலம் புகுந்துரும். அதை மாதிரி நான் உன்னை கூட்டி சேர்க்க நினைச்சேனே, ஆனால் நீ என்னை மறந்துட்டியே, நீ எனக்கு என்ன பண்ணல. அதில் சொல்லப்பட்டிருப்பாருங்க, உங்களுக்கோ மனதில்லாமல் போயிட்டே, நான் கூப்பிட்டேனே, என் செட்டைக்குள்ளே வந்துருங்கன்னு கூப்பிட்டேனே, ஆனால் நீ வரலையே, உனக்கு மனசு இல்லையே. தேவன் அங்கலாய்க்கிறார். அடுத்தது வெளிப்படுத்தல் 3:20 சொல்லப்பட்டிருக்கு, இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு அதாவது கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன் ஆண்டவர் சொல்றார். ஹல்லேலூயா. நம்முடைய இருதயமாகிய வாசற்படியில் நின்று நம் கதவை தட்டி கொண்டே இருக்கிறார். நம் வீட்டு வாசல இல்லை, நம் இருதய வாசலை தட்டி கொண்டு இருக்கிறார். அவர் ஜென்டில்மேன், நம்மளை கேட்காம உள்ள வரவே மாட்டார். அவரை யாரும் இறக்கவும் முடியாது. ஹல்லேலூயா. ஏசப்பா பரிசுத்தாவியானவர் உள்ள இறக்குனா இறங்கவே மாட்டார். ஹல்லேலூயா. நம்ம வாஞ்சையோடு கேட்டாதான், வாஞ்சை உள்ளவர்களுக்கு ஜீவ தண்ணீரை கொடுப்பேன்னு சொல்றார். நம்ம வாஞ்சையோட ஏசப்பா எனக்கு அந்த அபிஷேகம் வேணும்னு தாகத்தோடு என்னைக்கு கதறி கேட்கிறோமோ அன்னைக்கு அந்த அபிஷேகம் நமக்குள்ள இறங்கி வரும். ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் எப்படியாய் அங்கலாய்த்து கொண்டு இருக்கிறார்ல. நான் இருதய கதவை தட்டிக்கிட்டே இருக்கிறேனே, நீ மனம் போல ஜீவிக்கிறிய, பாவத்தை தண்ணிய போல பருகிறிய, நீ சத்தியத்தை கேட்கிற, வெளியில போய் நீ என்ன செய்து கொண்டு இருக்கிற, எந்த இடத்துல உன் கால் நிற்கிறது. ஹல்லேலூயா. என கருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவருக்கு பிரியமில்லாத இடத்துல உங்க கால் நிற்கிறதா? சினிமா தியேட்டர்ல நிற்கிறதா? இல்ல வேற இடங்கள்ல ஆண்டவருக்கு பிரியமில்லாத இடங்கள்ல நிற்கிறதா? ஆண்டவருக்கு பிரியமில்லாத வீடுகளுக்கு கடந்து செல்கிறதா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஹல்லேலூயா. தேவனுக்கு பிரியமில்லாத எல்லாவற்றையும் நம்ம விட்டு எடுத்து போட வேண்டும். ஆண்டவருடைய வருகை சமீபமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. எங்கு பார்த்தாலும் அழிவு, நாச மோசங்கள். ஆனால் கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், கிருபையின் காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரிடத்தில் நாம் முழுமையாய் நம் இருதயத்தை அர்ப்பணிக்க வேண்டும், அரகுற இருதயத்தை அல்ல. ஹல்லேலூயா. முழு இருதயத்தோடு தேவனுக்கு நாம் இருதயத்தை அர்ப்பணிப்போம் என்று சொன்னால் தேவன் உங்களை எடுத்து பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. என கருமையான தேவ பிள்ளைகளே, தேவன் எப்படியெல்லாம் அங்கலாய்க்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம் என்று சொன்னால், ஆதியாகமம் 3:9 பார்த்தீங்கன்னா, ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாருங்க, அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு நீ எங்கே இருக்கிறாய் என்றார். இதில் ஆதாமே எடுத்துட்டு நம்ம பேரை போட்டுக்கலாமா? போட்டுட்டு நீ எங்கே இருக்கிறாய்ன்னு ஆண்டவர் கேட்குறார். ஹல்லேலூயா. நான் உனக்கு எத்தனை நன்மைகள் செய்தேனே, நீ எங்கே உட்கார்ந்துட்டு இருக்கிற? ஹல்லேலூயா. பாருங்க, அதாவது பனை மரத்துக்கு கீழே உட்காந்துட்டு நான் கல் குடிக்கல பால் தான் குடிக்கிறேன்னா யாரும் நம்ப மாட்டாங்க, உலகம் நம்பாது. பனைமரத்துக்கு அடியில் என்ன கிடைக்கும்? கல் தான் கிடைக்கும். ஹல்லேலூயா. அதே போல் நம்முடைய கால்கள் வேண்டாத இடத்துக்கு போயிட்டு நான் அதெல்லாம் ஆராதிக்கலை, சும்மா தான் போனேன். உங்கள் கால் எங்கே போகக்கூடாது? சும்மா கூட
விக்கிரக ஆராதனை செய்கிற இடங்களுக்கு கால்கள் ஓடக்கூடாது. அந்த ஸ்தலத்தில் போய் நின்னீங்கனாவே உங்களுக்கு சாபம். அல்லேலூயா. என கருமையான தெய்வ பிள்ளைகளே, நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஆண்டவர் கேட்கிறார், ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? ஆதாம் தனிமையா இருப்பது நல்லதல்லன்னு சொல்லி அவனுக்கு ஒரு ஏற்ற துணையும் கொடுத்துட்டு அவங்கள ஏதேன் தோட்டத்தை பண்படுத்த வைக்கிறார். ஆனா ஏதேன் தோட்டத்தை பண்படுத்த வச்ச அவங்க இப்ப என்ன பண்றாங்க? ஆண்டவர் சொல்றார், எல்லா பழத்தையும் சாப்பிடு, ஆனா நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனிய புசிக்காதேன்னு ஒரு கட்டளை கொடுக்கிறார். ஆண்டவர் எப்படியோ நிபந்தனை இல்லாம நம்மளை ஆசீர்வதிக்கவே மாட்டார். ஏன் அந்த ஒரு மரத்தை வைக்கணும்? நன்மை தீமை அறியத்தக்க மரத்தை வைக்காட்டா இன்னைக்கு மனுகுலம் ஃபுல்லா பாவம் செஞ்சிருக்காதே. ஆனா ஆண்டவர் பாருங்க, அந்த இடத்துல மனுஷனை சோதிப்பதற்காக ஒரு மரத்தை வைக்கிறாரு. இந்த கனியை மட்டும் புசிக்காத. ஆனா அந்த கனி பார்ப்பதற்கு எப்படி இருந்ததாம்? அழகா இருந்ததாம். உடனே அது சர்ப்பம் ஏவாள்கிட்ட பேசும்போது ஏவாள் என்ன பண்றா? பறித்து தானும் சாப்பிட்டு தன் கணவனுக்கும் கொடுக்கிறாள். ஹல்லேலூயா. இப்ப 2 பேரும் சாப்பிட்ட பிறகு, அது வரைக்கும் அவங்க நிர்வாணியா இருந்தார்கள், அவங்களுக்கு மகிமையான உடை இருந்தது. ஆனால் இந்த சர்ப்பம் ஆண்டவர் சொல்றாரு, நீ அதை சாப்பிட்றனால சாகவே சாவாயின்னு சொல்லிட்டாரு. பாவத்தின் சம்பளம் மரணம், செத்துருவேன்றாரு. ஆனா இவங்க துணிந்து என்ன பண்றாங்க? அந்த பாம்பு ஏவாள்கிட்ட பேசுது, ஏவாள் அதுக்கு கீழ்ப்படுகிறா. நீ அதெல்லாம் சும்மா சொல்றாரு அவரு, உன் கண்ணு திறக்கப்பட்டு நீ தேவர்களை போல மாறிடலான்னு பாம்பு சொல்ல, அதை சாப்பிட்டு தன் கணவனுக்கு கொடுக்க எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணிட்டாங்க? இப்போ ஒளிந்து கொண்டார்கள். பாருங்க, பாவம் நமக்குள்ள இருக்கும்போது சபைக்குள்ள வர முடியாது. பாவம் நமக்குள்ள இருக்கும்போது பரிசுத்தவான்கள் மத்தியில் நிற்க முடியாது. ஏன்? அந்த பாவம் நம்மளை ஒளிய பண்ணும், ஒளிந்து கொள்ள செய்யும். இவங்க மனத்துக்கு பின்னால ஒளிஞ்சுக்கிட்டாங்க. ஆண்டவர் பகல் நேரத்தில் அவங்களோட பேச ஒவ்வொரு நாளும் அந்த தோட்டத்துக்குள்ள வருவார். ஆனா அன்னைக்கு வரும்போது இவங்களை ஆளை காணோம். எப்பா ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? அப்போதான் சொல்றான், நாங்கள் நிர்வாணி என்று அறிந்து நாங்கள் ஒளிந்து கொண்டு இருக்கிறோம். அப்போதான் யார் சொன்னது உனக்கு அப்படின்னு சொல்லும்போது, நீ சாப்பிட வேணான்னு சொன்னதை சாப்பிட்டியா? ஆமான்றாங்க. ஆண்டவர் அவங்களை கூப்பிட்டாரு, சாபத்தை கொடுத்து நீ மண்ணிலேருந்து எடுக்கப்பட்ட மண்ணுக்கே திரும்புவேன்னு சொல்லி என்ன பண்ணிட்டாரு? அவங்களையெல்லாம் அனுப்பி விட்டுட்டாரு. ஹல்லேலூயா. ஆதியாகமம் 3:19, 20, 21 வீட்டில் வாசித்து பாருங்க. ஹல்லேலூயா. ஒரு கீழ்ப்படியாதனால இன்னைக்கு மனுகுலம் முழுவதும் இன்னைக்கு பாவத்தில் தள்ளப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கிறோம்? சத்தியத்தை கேட்குறோம். நம்ம கால்கள் எந்த இடத்துல இருக்கணும்? நம்ம வீட்டில் இருந்தாலும், வேலை செய்கிற ஸ்தலத்தில் இருந்தாலும், படிக்கிற ஸ்தலத்தில் இருந்தாலும், காலேஜில் இருந்தாலும், எந்த இடத்துல இருந்தாலும் ஆண்டவருக்கு பிரியமாய் நாம் ஜீவிக்க வேண்டும். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, அடுத்து ஒரு நபரை ஆண்டவர் கேட்கிறார், சிம்சோனே நீ எங்கேப்பா இருக்கிற? ஹல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க, இப்படி அவனை தினம் தினம் தன் வார்த்தைகளினாலே நெருக்கி அலட்டி கொண்டிருக்கிறதினால் சாகத்தக்கதாய் அவன் ஆத்துமா விசனப்பட்டு தன் இருதயத்தை எல்லாம் அவளுக்கு வெளிப்படுத்தி, சவரகன் கத்தி என் தலையின் மேல் படவில்லை, நான் என் தாயின் கர்ப்பத்தில் பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரேயனானவன், என் தலை சிரைக்கப்பட்டால் என் பலம் என்னை விட்டு போம், அதனாலே நான் பலட்சியமாகி. பாருங்க, இப்போ சிம்சோன் கதை நமக்கு எல்லாருக்கும் தெரியும், சரியா? சிம்சோன் என்று சொன்னால் சூரியன் போன்றவன், பராக்கிரமசாலி. அவனை ஆண்டவர் என்ன பண்ணார்னா, அந்த பெலிஸ்தியர்களை நியாயம் விசாரிக்க அவன் ஒரு ஜட்ஜாய் இருந்தான். அல்லேலூயா. நியாயாதிபதியாய் அவரை நியமித்தார். மனோவா தம்பதிகளுக்கு குழந்தை இல்லாமல், குழந்தை அவங்களுக்கு இல்லை, ஆண்டவர் தரிசனம் கொடுத்து இந்த சிம்சோனை கொடுத்து, நீ நஸ்ரே விரதம் இருக்கணும், திராட்சை ரசம்லாம் சாப்பிடக்கூடாது வயிற்றில் பிள்ளை இருக்கும்போது, அப்படிலாம் சில காரியங்களை அவங்களுக்கு கண்டிஷனை கொடுத்து இந்த பிள்ளையை கொடுக்குறார். இந்த பிள்ளை வளரும்போது இவன் வாலிபனா வளர்ந்து விட்டான். வாலிபனா வளர்ந்த பிறகு பார்த்தீங்கன்னா இவன் நஸ்ரே விரதம் கொண்டவன். ஆனால் இவன் ஒரு பெலிஸ்த பெண்ணை விரும்புகிறான். அல்லேலூயா. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, அவங்க அப்பா அம்மா எவ்வளோ சொல்லியும் கேட்கல. இல்லை, எனக்கு அந்த பொண்ணு தான் வேணும், அவள் என் கண்ணுக்கு இன்பமானவள் என்று சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். பாருங்க, இப்படி ஒரு ஆண்டவருடைய மகன், ஆண்டவரால் அதாவது பிறக்கப்பட்ட, அதாவது வெளிப்பாடு கொடுத்து பிறந்த மகன், நஸ்ரே விரதம் கொண்டவன், இப்போ என்ன பண்ணுறான்? ஒரு அந்நிய புறஜாதி பிள்ளைய கல்யாணம் பண்ண போகிறேன்றான்.
ஆனால் எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, அதனால வந்த விளைவுகள் எத்தனை. இவன் கடந்து போகிறான், அங்கே போகும்போது என்ன பண்ணுறான், ஒரு சிங்கம் இருக்குது, அவன் என்ன பண்ணுறான், அந்த சிங்கத்தை கொன்னுட்டு போயிடுறான். அடுத்து அம்மா அப்பா கூட சேர்ந்து போகும்போது சிங்கத்துக்குள்ளே இருக்க தேனை சாப்பிட்றான். ஆனால் அங்கே போயிட்டு விருந்து வைக்கிறாங்க. விருந்து வைக்கும்போது அந்த நாட்களில் திருமணம்னா அதுக்கு முன்னால் விருந்து வைப்பாங்க. இப்போ அது மாதிரி சிம்சோன் அந்த இடத்துல அங்கே இருக்கிறவங்களுக்கு விருந்து வைக்கிறான். விருந்து வைக்கும்போது இந்த விடுகதையை சொல்கிறான். பட்சிக்கிறவன் இடத்திலிருந்து பட்சணம், பலவான் இடத்திலிருந்து மோதிரம் வந்தது, இது என்னன்னு கேட்குறான். அல்லேலூயா. விடுகதை பைபிளில் இருக்குல்ல, நமக்கு நிறைய தெரியாது. ஆனால் பட்சிக்கிறவனிடத்திலிருந்து பட்சணம், பலவானிடத்திலிருந்து மோதிரம் வந்தது, இது என்ன அப்படின்னு கேட்டால் அங்கே இருக்கிறவங்களுக்கு யாருக்குமே தெரியல. இவங்க எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, அந்த பிள்ளைய அலட்டுறாங்க. இந்த பாரு, மரியாதையாக சொல்லியிருக்கோம், எனக்கு ஆன்சர் வேணும். இவன் சொல்கிறான், நீங்கள் இந்த ஆன்சரை விடுவித்தா உங்கள் எல்லாருக்கும் நான் என்ன பண்ணுவேன், மாற்று வஸ்திரத்தையும் துப்பட்டியும் என்ன பண்ணுவேன், பெட்ஷீட்டையும் தருவேன்னு சொல்கிறான். இல்லாட்டா நீங்கள் எல்லாரும் எனக்கு கொடுக்கணும்னு சொல்லி ஒரு போட்டி. இந்த போட்டியில் இவங்க ஜெயிக்க முடியலை. லாஸ்ட் நாள் வந்துருச்சு. இவங்க ரொம்ப இவளை அலட்டி கேட்டவொடனே இவன் என்ன பண்ணிட்டான், ஆன்சரை கேட்டவொடனே சொல்லிட்டான் சிம்சோன். இப்போ அடுத்த நாள் வந்தால் எல்லாரும் சொல்லிட்டாங்க, எனக்கு கோவம் வருது. போய் என்ன பண்ணுறான், 30 பெலிஸ்தர்களை கொன்று அவங்கக்கிட்ட இருந்து மாற்று வஸ்திரத்தையும் பெட்ஷீட்டையும் கொண்டு வந்து இவங்களுக்கு எல்லாருக்கும் கொடுத்துட்றான். அல்லேலூயா. அதுக்கப்புறம் இவன் வாழ்க்கையில் அநேக பாவங்கள் அடுக்காய் செய்கிறான். எந்த கண்கள் இச்சையோடு அந்த மகளை பார்த்ததோ அந்த கண்களை பெலிஸ்தர்கள் பிடுங்கிட்டாங்க. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கு எவ்வளோ பலனை கொடுத்தனேப்பா, உன்னை சூரியனுக்கு நிகராக உன்னை பலசாலியாக வைத்திருந்தேனே. பாருங்க, ஒரு பச்சை தாடை எலும்பை, அதாவது கழுத தாடை எலும்பை எடுத்து 1000 பேரை கொன்னானாம். அவ்வளோ வல்லமை படைத்தவன் போய் தெளிலால் என்கிற ஒரு வேசியின் மடியில் விழுந்தான். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், சிம்சோனே நீ எங்கே இருக்கிறாய், சிம்சோனே எங்கே இருக்கிறாய். ஹல்லேலூயா. ஒரு வேசியின் மடியில் படுத்து கொண்டு இருக்கிறாயே, நான் உன்னை பெலிஸ்தருக்கு நான் ஒரு ரட்சகனாய் ஒரு ஜட்ஜாய் உன்னை நான் வைத்திருந்தேனே, என் மேன்மையெல்லாம் உதறிவிட்டு ஒரு வேசியின் மடியில் போய் நீ படுத்து கொண்டு இருக்கிறாயே அப்படின்னு சொல்லி அங்கலாய்த்து சிம்சோனை பார்த்து கேட்குறார், சிம்சோனே நீ எங்கே இருக்கிற. அல்லேலூயா. நீ இருக்க வேண்டிய இடம் எது? நீ இருக்க வேண்டிய இடம் அதாவது அரண்மனை, அதாவது தேசத்தில் இருந்து ஜனங்களை ஆளுகை செய்ய வேண்டிய நீ போய் வெறும் வேசிக்கிட்ட போய் உட்கார்ந்துருக்கியே. ஆனால் பாருங்க, அந்த தெளிலால் அவனுக்கு இன்பமாக இருந்தால், ஆனால் அவளும் என்ன பண்ணுறா, அவன்கிட்ட உன் பலம் எங்கே இருக்குது, பலம் எங்கே இருக்குன்னு கேட்டுக்கிட்டே இருந்தா. 5 ராஜாக்கள் எங்கே போனாலும் ஒன்றா சண்டைக்கு போவாங்களாம். இந்த 5 ராஜாக்களும் சேர்ந்து சொல்கிறாங்களாம், நாங்கள் ஒவ்வொருத்தரும் 1100 வெள்ளிக்காசை தருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அல்லேலூயா. பாருங்க, 1100 வெள்ளிக்காசுன்னா 5 ராஜாக்கள் சேர்ந்தா 5500 வெள்ளிக்காசு. பாருங்க, நம்ம ஆண்டவருக்கே 30 வெள்ளிக்காசு தான், யோசேப்புக்கு 20 வெள்ளிக்காசு தான். பாருங்க, ஒரு வேசிக்கு பார்த்தீங்களா எவ்வளோ பணம். அல்லேலூயா. இன்றைக்கும் அப்படி தான் கொள்ளை அடிக்கிறாங்க. இன்றைக்கி நல்ல ஆட்கள்லாம் இதை மாதிரி வேசிக்கிட்ட போனால் என்ன பண்ணுறாங்க, அவங்க சம்பளத்தெல்லாம் கரைச்சி தள்ளிட்டு அவங்கள நடுரோட்டில் நிற்க வைக்கிற வரைக்கும் என்ன பண்ண மாட்டாங்க, அவங்க ஓய்ந்து போக மாட்டாங்க. இதை தெரியாமல் தான் இன்றைக்கி நிறைய பேர் போகிறாங்க. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளை, இப்போ பாருங்க, அங்கே போய் அவள் அலட்டுறா, நீ என்ன என்னை ரொம்ப நேசிக்கிறன்ற, பொய் சொல்கிற, ஒழுங்கா சொல்லு. இவன் 3 தடவை ஏமாற்றி பார்த்தான். அதாவது என் பலன் இங்கே இருக்குது, கயிறு எடுத்து கட்டு, அப்படி இப்படி எல்லாம் சொன்னால் இவன் எல்லாத்தையும் பெலிஸ்தர் வராங்கன்னு அத்துட்டு எழுந்துட்டான். ஆனால் கடைசியில் இவன் பலன் எங்கே இருக்குன்னா சொல்கிறான், என் தலை முடியல இருக்குது, என் தலை மொட்டை அடிச்சுட்டா என் பலனெல்லாம் போயிடும்னு உண்மையை சொன்ன உடனே இவன் அழகாக என்ன பண்ணுறா, தலையை அதாவது அவள் மொட்டை அடிச்சிட்டான். இப்போ முடியெல்லாம் இல்லை, இவன் பலன் போயிடுச்சு, இது அவனுக்கே தெரியாது. ஆனால் பெலிஸ்தர் வந்துட்டாங்கன்னு சொல்லும்போது முன்ன மாதிரியே எழும்புறான், அவன் பலன் அவனை விட்டு போய்விட்டது. ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், நான் உனக்கு கொடுத்திருக்கிற அபிஷேகம், நான் உனக்கு கொடுத்திருக்கிற கிருபை வரங்கள், நீ தவறுதலாய் நீ நடக்கும் பொழுது அது உன்னை விட்டு விலகி போய்விடும். ஹல்லேலூயா. ஆவியானவர் வரும்போது பாருங்க,
நமக்கு தெரியும், நம்முடைய சரீரம் ஷேக் ஆகும், இல்லை வாய் கொளரும், அந்த அபிஷேகம் இறங்கும். அது என்ன பண்ணும் நமக்கு தெரியும். ஆவியானவர் வரும்போது தெரியும், வெளியே போகும்போது சைலண்ட்டாக போயிடுவார். அல்லேலூயா. பிசாசு அப்படி கிடையாது. பிசாசு சைலண்ட்டாக உள்ள வரும், வெளியே போகும்போது அலக்கழிச்சிட்டு போவோம். அல்லேலூயா. ஆவியானவர் அப்படியே ஆப்போசிட். அவர் வரும்போது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். நம்ம அந்நிய பாஷை பேசும்போது மற்றவங்க சொல்லுவாங்க இவங்களுக்கு அபிஷேகம் கிடச்சிருச்சுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம தவறு செய்யும்போது, ஆண்டவருக்கு பிரியமில்லாத பாவங்களை செய்யும்போது அவர் அமைதியாக வெளியே ஒதுங்கிடுவார். அல்லேலூயா. என கருமையான தேவ பிள்ளைகளே, சிம்சோன் பாருங்க, அந்த தெளிலால் மடியில் படுத்து தன்னுடைய உள்ளத்தை எல்லாம் கொட்டின உடனே அவன் என்ன பண்ணிட்டான், முதல்ல அவன் கண்ணை பிடுங்கிட்டாங்க. அல்லேலூயா. ஏன்னா அவன் பலசாலி. அதனால எந்த கண் இச்சையோட பார்த்ததோ அந்த கண்ணை பிடுங்கிட்டாங்க. அடுத்தது அவ்வளோ பேருக்கு முன்னால ஒரு 3000 பேர் கூடி இருக்கிற மண்டபத்தில் அவனை என்ன பண்ணாங்க, மாவு அரைக்க வச்சாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, அவனை வேடிக்கை பொருளாய் வேடிக்கை கட்ட வச்சாங்க. பாருங்க, கடைசியாக அவன் என்ன பண்ணுறான், 16ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் வாசிமா. அப்பொழுது சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தராகிய ஆண்டவரே, நான் என் 2 கண்களுக்காக ஒரே தீர்வையாய் பெலிஸ்தியர் கையிலே பழிவாங்கும்படிக்கு இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும் தேவனே, பலப்படுத்தும் என்று சொல்லி, இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும். அல்லேலூயா. சிம்சோன் கட்டவன் தான், ஆனாலும் கடைசியில் சாகிற நேரம் அவனுக்குள்ள ஒரு வெறி வருது. என்னை இப்படியெல்லாம் சித்திரவதைப்படுத்துறானுங்களே, இவனை சும்மா விடக்கூடாது. அதனால என்ன பண்ணிட்டான், ஆண்டவர் காலை சரணடைஞ்சிட்டான். ஆண்டவரே, இந்த ஒரு விசை நினைத்தரலும், எனக்கு அந்த முடி அப்படி நினைச்சரலும்னு சொல்லும்போது அவன் தலைமுடி வளர ஆரம்பிச்சிருச்சு. பாருங்க, தலைமுடி வளர்ந்தோன்னு அவன் பலன் உள்ள வந்துருச்சு. அவனை அந்த இடத்துல எந்த மண்டபத்தில் அவங்க வேடிக்கை காட்ட சொன்னாங்களோ அங்கே கைலாக கொடுத்தவங்கிட்ட கேட்குறான், இந்த மண்டபத்தை தாங்கி நிற்கிற தூண் எங்கே அப்படின்னு சொல்லும்போது அவன் காமிக்கிறான். 2 தூணையும் கையில் பிடிச்சிக்கிட்டான். பிடிச்சிட்டு அது அப்படியே உழுக்கும்போது அந்த மண்டபம் அப்படியே சரிந்து கீழே விழுது. அவனும் இறந்து போகிறான். அல்லேலூயா. பாருங்க, அவன் உயிரோடு இருந்து கொன்னது கழுத தாடை எலும்பு வச்சு 1000 பேர் தான். அவன் சாகும்போது கொன்னது 3000 பேர். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, சிம்சோனே நீ எங்கே இருக்கிறாய்? நான் உனக்கு மேன்மையான ஆசீர்வாதங்களை வச்சிருந்தேனே, உன்னை ஒரு ஜட்ஜா வச்சிருந்தேனே. ஆண்டவர் இன்னைக்கும் நம்மளை பார்த்து அப்படிதான் சொல்றார், நம்மளையும் பார்த்து அப்படிதான் சொல்றார். நான் உன்னை ஒரு நல்ல ஒரு பெரிய போஸ்டிங்கில் வர்றதுக்கு உன்னை வச்சிருந்தேனே, நீ போயும் இப்படிப்பட்ட காரியத்தில் விழுந்துட்டியே. ஆண்டவர் கேட்கிறார். அல்லேலூயா. வாலிப பிள்ளைகளுக்கும் இதுதான். வாலிப பிள்ளைகளையும் பார்த்து கேட்கிறார். ஆண்டவர் உங்களுக்குன்னு நல்ல ஒரு பெரிய அந்தஸ்தை வச்சிருக்கிறார். அல்லேலூயா. காலம் வருவதற்கு முன்பாக என்ன பண்ணக்கூடாது, லவ் என்கிற காரியத்தில் விழவே கூடாது. அல்லேலூயா. விழுந்தீங்கன்னா உங்கள் காதை முடிஞ்சது. அல்லேலூயா. நீங்கள் நினைக்கலாம், லவ் பண்ணி நிறைய பேர் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, நல்லா தானே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. சிலர் ஷைன் பண்ணுறவங்கள மட்டும் பார்க்காதீங்க. கண்ணீர் வடிக்கிறவங்க, தூக்கில் தொங்குறவங்க, இவங்களையெல்லாம் பாருங்கள். அல்லேலூயா. நமக்கு ஒரு சிலர் தெரியும், இவங்கெல்லாம் லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, இன்னைக்கு நல்லா இருக்காங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். என கருமையான தெய்வ பிள்ளையே, வாலிப நாட்களில் உன் சிருஷ்டிகரை நினை. அவரை விட்டுட்டு வேற யாரையாவது நினைச்சேன்னா நீ அதல பாதாளத்தில் விழுந்தன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. நீ எழுந்திருக்கவே முடியாது. ஆண்டவர் உனக்கு வைத்திருக்கிற எல்லா மேன்மையான காரியங்களை நீ இழந்து போவாய் என்பதை மறந்து விடாது. அதனால சிம்சோனுக்கு வந்த கதி தான் நமக்கும். அதனால நம்ம என்ன பண்ணணும், ஆண்டவருக்கு உண்மையாய் வாழ வேண்டும். ஹல்லேலூயா. 3வது ஒரு நபரை பார்த்து ஆண்டவர் அங்கலாய்க்கிறார். ஹல்லேலூயா. தாவீதே நீ எங்கே இருக்கிறாய்? அல்லேலூயா. முதலாவது கேட்டார், ஆதாமே நீ எங்கப்பா இருக்கிற அப்படின்னு தேடுறார். அடுத்தது சிம்சோனை பார்த்து கேட்கிறார், சிம்சோனே நீ எங்கே இருக்கிற? நான் உன்னை எப்படி வைக்கணும்னு நினச்சேன், உன்னை பெரிய ஜட்ஜா வச்சு அழகு பார்க்கணும்னு நினச்சேன், போயும் இதில் விழுந்துட்டியே. அங்கலாய்க்கிறார். அடுத்தது தாவீதை பார்த்து சொல்றார், தாவீதே நீ எங்கே இருக்கிறப்பா? எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே பாருங்க, அதாவது தாவீதை பார்த்து சொல்றாரு, நீ ஆடு மேய்ச்சிட்டு இருக்கும்போது நான் உன்னை தெரிந்து கொள்ளவில்லையா? 1 சாமுவேல் 16 11 11 13 வீட்டில் வாசித்து கொள்ளுங்க. பாருங்க, நீ ஆடு மேய்க்கும் போது நான் உன் கூட இல்லையா? சிங்கத்தையும் கரடியும் கொல்லும் போது என் கரம் உன் கூட இல்லையா?
ஆனால் எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, அதே போல் உங்கள் அண்ணன்மார்களை அபிஷேகம் பண்ண சாமுவேல் தீர்க்கதரிசி வரும்போது எல்லாரையும் ரிஜெக்ட் பண்ணிட்டு ஒன்ன அபிஷேக தைலத்தால் நான் நிரப்புனேனே, நீ மறந்துட்டியா? அது மட்டும் இல்லை, அன்னைக்கு சவுலுடைய ஆவி வெளியே போயிட்டு பொல்லாத ஆவி உள்ள வரும்போது நீ கிண்ணறத்தை வச்சு மீட்கும் போது அந்த சவுலின் ஆவி வெளியே போச்சே, நீ அதை மறந்துட்டியாப்பா? நான் உன் கூட இருந்தேனே. தாவீதே, நீ எங்கே இருக்கிற? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்கிறாரு, 2 சாமுவேல் 11 2 3 2 சாமுவேல் 11 ஒரு நாள் சாயங்காலத்தில் தாவீது தன் படுக்கையிலிருந்து எழுந்து அரண்மனை உப்பிரிகையின் மேல் உலாத்தி கொண்டிருக்கும் போது ஸ்நானம் பண்ணுகிற ஒரு ஸ்திரீயை உப்பிரிகையின் மேல் இருந்து கண்டான். அந்த ஸ்ரீ வெகு சௌந்தரவதியாயிருந்தாள். அப்பொழுது தாவீது அந்த ஸ்ரீ யார் என்று விசாரிக்க ஆள் அனுப்பினான். அவள் எலியாவின் குமார்த்தியும் ஏத்தியனான உரியாவின் மனைவியுமாகிய பட்சேபாள் என்றார்கள். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, தாவீதே, நீ போர்ல நிக்க வேண்டியவன். நீ வீட்டுல அரண்மனையில தூங்கினது மட்டும் இல்லை, தூங்கி எழுந்து நீ உப்பிரகையின் மேல சுத்தும் போது உன் கண் ஏன் அந்த இடத்துக்கு போச்சு? ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு குளித்து கொண்டு இருக்கிற ஒரு பெண்ணை அவன் உப்பிரகைன்னா ஒரு மொட்டை மாடின்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல இருந்து பார்க்கறான். அவள் வெகு அழகாய் கண்களுக்கு தெரிகிறாள். உடனே அது யார் என்று விசாரிக்கும் போது அவனுடைய போர்ச்சேவகனுடைய மனைவி, அதாவது உரியாவின் மனைவி பட்சேபாள் என்று சொல்கிறார்கள். இது தெரிந்த பிறகும் அவன் என்ன பண்ணியிருக்கணும்? விட்டிருக்கணும். ஐயோ, என்னுடைய வீரன், என்னை நாட்டை காக்கிற வீரனுடைய மனைவி என்று சொல்லியும் இல்லாமல் அவன் என்ன பண்ணான்? அவளை அழைத்து வரும்படி செய்து அவளோடு சயனித்து ஒரு குழந்தையும் உண்டாகி, இந்த குழந்தை உண்டான உடனே அதை மறைப்பதற்கு உரியாவை, அதாவது போர் முகத்திலிருந்து வர சொல்கிறான். உரியாவை வீட்டுக்கு அனுப்பணும்னு பார்க்குறான். உரியா என்ன பண்ணுறான்? இல்லை, என் ஜனங்கள் என் கூட இருக்கிறவங்க போர் முகத்தில் இருக்கும்போது நான் என் மனைவியோடு எப்படி இருக்க முடியும் சொல்லி அரண்மனையிலே படுத்துக்கிறான். அவனுக்கு எவ்வளோ குடி போதையெல்லாம் கொடுக்குறான். அவன் எதுக்குமே மசியலை. பார்த்தான், இவன் இதுக்கு சரி பண்ண வர மாட்டான்னு சொல்லி அவன் கையிலே லெட்டரை எழுதி இவனை மும்முரமாய் சண்டை போடுற இடத்துல இவனை நிறுத்தி இவனை என்ன பண்ணிருங்க? க்ளோஸ் பண்ணிருங்க. அல்லேலூயா. அப்பாவியான உரியா தன் கையினால் அந்த நிருபத்தை வாங்கி கொண்டு போகிறான். அல்லேலூயா. அவனை கரெக்டா அந்த சண்டை மும்முரமாய் நடக்கிற இடத்துல வைத்து உரியாவை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஒரு நல்ல நாட்டை காக்கிற ஒரு வீரன். அல்லேலூயா. ஆண்டவர் கேட்கிறாரு, ஆண்டவரே, அதாவது ஆண்டவர் கேட்கிறார், தாவீதே, நீ எங்கப்பா இருக்கிற? நீ எங்க இருக்கிற? போர் முகத்துல நிற்க வேண்டிய நீ செய்கிற காரியம் என்ன செய்து கொண்டு இருக்கிறாய்? ஹல்லேலூயா. முதலாவது, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. விபச்சாரம் செய்த பிறனுடைய மனைவியை இச்சியாதிருப்பாயாக. நீ இச்சித்து எடுத்துக்கொண்ட. கொலை செய்யாதிருப்பாயாக. கொலையும் செஞ்சிட்ட. பாருங்க, எத்தனை பாவம் இல்லை? ஒருத்தர் அந்த ஒரு பாவம் உள்ள பிரவேசித்தா அடுக்கடுக்கா பாவம் வந்துக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா. பாருங்க, இவ்வளோ பாவத்தையும் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அந்த பிள்ளை பார்த்தீங்கன்னா கேவலமாக பிறந்ததுன்னு சொல்லப்பட்டிருக்கு. என்ன வியாதினே தெரியாது. ஆனால் அந்த பிள்ளை நல்லாகணும்னு இவன் என்ன பண்ணுறான்? சாப்பிடாம உட்காந்து அழுதுகிட்டே இருக்கிறான். அந்த பிள்ளை நல்லாயிரணும்னு. ஆண்டவர் ஜெபத்தை கேட்பாரா? கேட்க மாட்டார். அல்லேலூயா. நம்ம தவறு செஞ்சுட்டு அப்புறமா நம்ம ஒரு காரியத்தை நம்ம ஜெபிக்கும் போது அந்த ஜெபம் கேட்கப்பட மாட்டாது. உட்காந்து அழுகுறான், ராத்திரியும் பகலும் உட்காந்து அந்த பிள்ளை நல்லாயிரணும். பச்சைப்பாலுக்கு பிறந்த முதல் குழந்தை நல்லாயிரணும். குழந்தை நல்லா ஆகலை, செத்து போச்சு. உடனே செத்துருச்சின்னு சொன்ன உடனே எல்லாரும் பேசிக்கிறாங்க, ஐயோ, உயிரோடு இருக்கும்போதே ராஜா உருகி நிற்கிறாரு, செத்துட்ட பிறகு என்ன ஆகுமோ அப்படின்னு நினைக்கும் போது அவன் பாட்டுக்கு எழுந்தான், அவன் ஸ்நானம் பண்ணான், சாப்பிட்டான். அப்போ எல்லாரும் கேட்குறாங்க, ராஜா உயிரோடு இருக்கும்போது நீங்கள் சோகமாக இருந்தீங்களே, இப்போ என்ன? இனி என் பிள்ளை, அதாவது என்கிட்ட இருக்க முடியாது, நான் தான் என் பிள்ளைக்கிட்ட போகணும். அல்லேலூயா. பாருங்க, நல்ல அறிவு படைத்தவன். பாருங்க, தாவீது ஆண்டவருடைய அபிஷேகத்தால் நிரப்பப்பட்டவன். கோலியாத்தெல்லாம் முறியடிச்சான்னு நமக்கு தெரியும். அவன் நல்லவனாக இருந்தால் கூட
ஒரே ஒரு காரியத்தில் அவன் இடறி போனான். ஹல்லேலூயா. செத்த ஈ பரிமள தைலத்தை நாரி கெட்டு போக பண்ணும். ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஒரே ஒரு செத்த ஈ போதும். ஒரே ஒரு காரியம், அது விபச்சார பாவமா இருக்கலாம், வேசித்தன பாவமா இருக்கலாம், இல்லைன்னா விக்கிரக ஆராதனையா இருக்கலாம், இல்லாவிட்டால் வேற காரியங்களா இருக்கலாம். எதுவா இருந்தாலும் அந்த ஒரு செத்த ஈ உங்க நல்ல குணத்தை முழுசுமாய் கெட்டு போக பண்ணும். ஹல்லேலூயா. பாருங்க, இவன் ஒரே ஒரு காரியம்தான் தப்பு செய்தான், ஆனால் அவன் பேர் என்ன ஆயிடுச்சு? ரிப்பேர் ஆயிடுச்சு. இப்போ அவன் ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு எத்தனை நன்மை செய்தேன்ப்பா. கோலியாத்தை யாருமே வீழ்த்த முடியல கோலியாத்தை, ஆனால் உன்னை கொண்டு நான் கோலியாத்தை வீழ்த்தினேனே. அவன் சொல்கிறான், டேய் என்னடா பொடிய மாதிரி வந்திருக்கிற, நான் என்ன நாயா? கல்லையும் கவனையும் எடுத்துகிட்டு வர, நான் என்ன நாயான்னு கேட்குறான் கோலியாத். அவன் சொல்கிறான், நீ நிந்திக்கிற இராணுவங்களின் சேனைகளுடைய தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தில் வரேன்னு சொல்கிறான். ஹல்லேலூயா. அவன் ஒரு பேரே வச்சுட்டான், இராணுவங்களின் தேவன் சொல்லி. அப்படி நான் வரேன்னு சொல்லி அவ்வளோ வைராக்கியமாக இருந்தவன். ஆனால் என்ன பண்ணிட்டான்? ஒரு பெண்கிட்ட விழுந்ததுனால அவன் மேன்மையை இழந்தான். ஹல்லேலூயா. அதுக்கு பிறகு ஆண்டவர் அவன் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு ஆண்டவர் மன்னிப்பு கொடுத்து, ஆனால் மன்னிச்சாலும், அவன் பாவத்தை மன்னிச்சாலும் அந்த பிள்ளையை அவர் உயிரோட கொடுக்கல. ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் பிறந்தவன் தான் சாலமோன். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஞானியாய் படைத்தார். ஆனாலும் அப்பாவுக்கு பிள்ளை தப்பாமல் அவர் என்ன பண்ணிட்டாரு? 1000 அதாவது 700 மனைவிகளும் 300 மறுமனை ஆட்டிகள், 1000 பேர். என்ன அப்பா ஒன்றுத்தில் விழுந்தா பையன் நிறையத்தில் விழுந்துட்டார். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவர் கேட்குறார், தாவீதே நீ எங்கே இருக்கிற? அவன் பாவத்தில் இருக்கும்போது ஆண்டவரை துன்பப்படுத்தும் போது அப்படி கேட்டாரு. ஆனால் அதுக்கப்புறம் அவன் மனம் திரும்பின பிறகு அவனை பற்றி சொல்றார். அப்போஸ்தலர் 13:22 வாசிமா. அப்போஸ்தலர் 13:22. பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி, ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானபடி எல்லாம் செய்வான். அவனை குறித்து ஒரு சர்டிஃபிகேட்டும் கொடுத்துட்டாரு. ஹல்லேலூயா. அந்த தாவீதின் வம்சத்தில் வந்தவர் தான் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, ஆனால் தவறு செய்யும் பொழுது ஆண்டவருடைய மனம் அங்காளாய்க்கிறது. ஐயோ, என் மகன் திரும்பி வரமாட்டானா, நான் படைத்த ஒரு அவயமாச்சே, இந்த பாவத்தில் விழுந்து கிடக்கிறாங்களே, இவங்க மனம் திரும்ப மாட்டாங்களான்னு சொல்லி தேவன் அங்கலாய்க்கிறதை பார்க்கிறோம். இன்னும் ஒரு நபரை நான் சொல்லி முடிக்கட்டும். பேதுருவே நீ எங்கே இருக்கிறாய் என்று ஆண்டவர் அங்கலாய்க்கிறார். லூக்கா 5:2-3 வாசிப்போமா. அப்பொழுது கடற்கரையிலே நின்ற 2 படகுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவர்களை விட்டு இறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த படகுகளில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதாக இருந்தது. பாருங்க, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கடற்கரையில் நிறைய படகுகள் இருக்கு. நிறைய பீச்சில் நம்ம போய் பார்த்தா தெரியும், பக்கத்தில் நிறைய போட் இருக்கும்ல, அது மாதிரி நிறைய படகுகள் இருக்கு. ஆனால் அது ஒன்றுத்தில் என்ன பண்ணுறாங்க, இந்த பேதுரு போய் மீன் பிடிச்சி முழுவதும் மீன் பிடிக்கிறார். ஆனால் மீன் பிடிச்சி ஒரு மீன் கூட அவனுக்கு அகப்படலை. அவன் வெறும் வலையை எடுத்துக்கொண்டு வந்து அந்த வலையை அலசி கொண்டு இருக்கிறான். ஹல்லேலூயா. ஏன்னா திரும்ப அந்த வலையை யூஸ் பண்ணணும்னா அதில் இருக்க செத்த மீன் குப்பை எல்லாம் எடுத்தாதான் அடுத்தது மீன் வந்து விழும். அதனால இவன் அந்த கடற்கரை ஓரத்திலேருந்து வலையை பழுது பார்த்து கொண்டு இருக்கிறான், அலசி கொண்டு இருக்கிறான். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இதே போலதான் நம் ஆவிக்குரிய வாழ்க்கையில நம் இருதயமாகிய வலையை நாம் அலச வேண்டும். ஹல்லேலூயா. அட்லீஸ்ட் மாசத்துக்கு ஒரு நாளாவது உபவாசித்து ஆண்டவர் சமூகத்தில் காத்திருந்து, ஆண்டவரே எனக்குள்ள என்ன குறை இருக்கு, நாம் வலையை அலச வேண்டும், இருதய வலையை அலச வேண்டும். ஓடிக்கிட்டே இருக்கிற வரைக்கும் நம்ம நல்லவங்க தான். ஹல்லேலூயா. உட்காந்து ஆண்டவரே நான் எந்த இடத்துல விழுந்திருக்கிறேன், எந்த இடத்துல என்கிட்ட குறை இருக்குது, நான் யாரை துக்கப்படுத்தி இருக்கிறேன், யாரை நான் அவமானமாக பேசியிருக்கிறேன் அப்படின்னு உட்காந்திங்கன்னா ஆண்டவர் அப்படியே பட்டியல் போட்டு காமிப்பார். நீ இந்த இடத்துல இவங்களை இப்படி பேசின, இப்படி நடந்துக்கிட்ட, இது சரியில்லை அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஒரு பட்டியலை தருவார். நம்ம அதை என்ன பண்ணணும், ஆண்டவரே மன்னிச்சிருங்கப்பா, தெரியாமல் பேசிட்டேன், தெரியாமல் செஞ்சிட்டேன், மன்னிச்சிருங்க. அப்படி நம்ம ஒரு மாதத்துக்கு ஒரு தடவையாவது நாமளே என்ன பண்ணணும், ஒரு சுத்திகரிப்புக்குள்ளே கொண்டு வரணும். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இப்போ இவன் அலசி கொண்டு இருக்கிறான்.
ஆண்டவர் பார்க்குறாரு, நிறைய படகு இருக்கு, பேதுரு படகை தேர்ந்தெடுத்துக்கிட்டார். அதான் சொல்றாரு, கடற்கரையில் எத்தனையோ படகு இருந்ததே, நான் உன் படகை தெரிந்தெடுத்தேனே, பேதுருவே நீ எங்க இருக்கிற? அல்லேலூயா. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த படகுல ஏறி உட்கார்றாரு. அவனுக்கு போதனை, அங்கே போதனை அதாவது வசனத்தை சொல்றாரு. அடுத்து சொல்றாரு, ஆழத்துல கொண்டு போய் வலைய போடுன்றார். அவன் சொல்றான், அவன் ஒரு மீனவன்ல, அவனுக்கு அந்த கடல்ல எங்கெங்க எந்தெந்த மீன் இருக்குன்றது அவனுக்கு நல்லாவே அத்துப்படி. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவர் என்ன மீனா பிடிச்சிட்டு இருந்தாரு? இல்லை, அவர் என்ன சொல்றாரு, நீ ஆழத்துல கொண்டு வலைய போடு. அப்போ சொல்றான், முழுவதும் ஐயரே முழுவதும் பிரயாசப்பட்டும் ஒரு மீன் அகப்படலை, ஆயினும் வார்த்தையின்படி நான் என்ன பண்றேன், போடுறேன்றான். அல்லேலூயா. அந்த கீழ்ப்படிதல் இருந்தது. ஆண்டவர் கேட்கிறாரு, பேதுருவே நீ எனக்கு கீழ்ப்படிஞ்சியே, இப்போ எங்கப்பா இருக்கிற அப்படின்னு தேடுறாரு. அல்லேலூயா. இப்போ அந்த வலையை போட்டோன்னா வலை கிளியத்தக்க மீன் கிடைச்சது. அந்த மீனை பார்த்தோன்னே பிரமிக்கிறாங்க. 2 படகு அமிழத்தக்க மீனை பிடித்து கொண்டார்கள். அல்லேலூயா. இது அவங்களுக்கு சந்தோஷம். ஆண்டவர் உடனே சொல்றாரு, அதே 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிப்போமா? சீமோனுக்கு கூட்டாளிகளான செபெதேயுவின் குமாரராகிய யாக்கோபும் யோவானும் அந்தபடியே பிரமித்தார்கள். அப்பொழுது இயேசு சீமோனை நோக்கி, பயப்படாதே, இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனாய் இருப்பாய். இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனாய் இருப்பாய் என்றார். ஹல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க, ஒரு வார்த்தை சொல்றாரு, நீ மனுஷனை பிடிப்பப்பா. ஆனா ஆண்டவர் கேட்கிறாரு, இப்போ பேதுருவே நீ அதாவது வலையை அலசி கொண்டு இருக்கும்போது வலைக்கிளிய மீனை கொடுத்தேன், ஆனால் அந்த மீனை கொடுத்தப்போ ஒரு வார்த்தை சொன்னனே, நீ மனுஷரை பிடிப்பாயின்னு சொன்னனே, ஆனால் நீ இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கிற? நீ எங்கே இருக்கிற பேதுருவே? ஆண்டவர் அங்கலாய்க்கிறார். ஆனால் இவன் எங்கே இருக்கிறான்? ஆண்டவர் எடுத்துக்கொள்ளப்பட்டுட்டாரு. இனிமே ஆண்டவர் கூட இருந்தால் 5 அப்பம் 2 மீனை கொண்டு 5000 பேருக்கு போஷிப்பார். மீதியான துணிக்கே வரும். எப்போ பாரு ஆண்டவர் கூட போனால் ஜாலி தான். சாப்பாடு ஃபுல்லாக என்ன பண்ணோம், வயிறு காயாமல் சாப்பாடு கிடைக்கும். சம்பாதிக்கணும்னு அவசியம் இல்லை, ஆண்டவர் கூடயே போயிட்டு இருந்தாங்க. இப்போ ஆண்டவரை மறித்து அவர் உயிரோட அவர் என்ன பண்ணிட்டார், பரமேறி போயிட்டார். இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆனால் விட்டு வந்த எகிப்தை திரும்பி பார்க்காதனா, இவன் விட்டுட்டு வந்த வலையை திரும்பி பார்க்குறான். பார்த்தவன் ஒழுங்காக போகணும்ல, அவன் மட்டும் போக மாட்டான். என்ன சொல்கிறான், நான் மீன் பிடிக்க போகிறேன். யோவான் 21ஆம் அதிகாரம் அதில் சொல்லப்பட்டிருக்கு. அவன் சொல்கிறான், சீமோன் பேதுருவும் திதிமோ என்னப்பட்ட தோமாவும் கலிலேயா நாட்டில் உள்ள கானா ஊரானாகிய நாத்தான்வேலும் செபெதேயுவின் குமாரரும் அவருடைய சீஷரில் வேறு 2 பேரும் கூடியிருக்கும் போது சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி மீன் பிடிக்க போகிறேன். சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி நான் மீன் பிடிக்க போகிறேன். எல்லா சீஷர்களும் இருக்கிறாங்க. என்ன சொல்றான், நான் மீன் பிடிக்க போகிறேன். ஒரு அரைக்கூவல் விடுறான், வரீங்களா வரலையா அப்படின்னு கேட்காம நான் மீன் பிடிக்க போகிறேன். உடனே எல்லாரும் சொல்றாங்க, நாங்களும் வருகிறோம். அல்லேலூயா. பாருங்க, ஒருத்தன் விழுறது இல்லாம எல்லாரையும் விழ வச்சிட்டான். இப்ப எல்லாரும் இவங்களுடைய வேலை என்ன? ஆண்டவர் சொல்றாரு, மனுஷனை பிடிப்ப அப்படின்றாரு. அதான் ஆண்டவர் கேட்கிறார், பேதுருவே நீ எங்கப்பா இருக்கிற? மனுஷனை பிடிக்க சொன்னா நீ மீன் பிடிச்சிட்டு இருக்கிறிய. ஆண்டவர் பாருங்க, உயிர் தெழுந்து அவர் 3வது முறையா இவங்களுக்கு தரிசனமானார்னு சொல்லி 21ஆம் அதிகாரம் 15லேருந்து 17 சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் வாசித்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் 3வது நபராய் இவங்களுக்கு தரிசனம் கொடுக்கிறார். தரிசனம் கொடுத்துட்டு சொல்கிறாரு, அப்புறம் 3 முறை ஆண்டவர் கேட்குறார், நீ என்னை நேசிக்கிறியா, என்னை நேசிக்கிறியா? அவன் சொல்கிறான், ஆமாம் நான் நேசிக்கிறேன் ஆண்டவரை. பாருங்க, இப்படி சொன்ன உடனே ஆண்டு சொல்ல, நீ என் ஆடுகளை மேய்ப்பாயாக. அல்லேலூயா. ஆடுனா என்னது? மனுஷனை நீ மேய், மனுஷனை இது பண்ணு, நீ ஊழியம் செய். மறுபடியும் ஆண்டவர் சொல்றார். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு இந்த பேரெல்லாம் சொல்லிட்டு இருந்தேன். இந்த பேரை எடுத்துட்டு நம்ம பேரை போட்டுக்கலாம். போட்டுட்டு என்ன கேட்கலாம், நம்ம எங்கே இருக்கிறோம்? அல்லேலூயா. ஆண்டவர் உன்னை எதுக்காக தெரிந்து கொண்டார்? உன்னை இந்த எல்விஎம் சர்ச்சுக்கு கொண்டு வந்த நோக்கம் என்ன? நீங்கள் நல்லா இருக்கணும், குடும்பம் நல்லா இருக்கணும்? இல்லை இல்லை இல்லை, நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஊழியக்காரராக எழுமணும். அல்லேலூயா. ஒவ்வொருத்தரும் ஊழியம் செய்யணும், குடும்பமாய் ஊழியம் செய்யணும். அதுதான் என்னுடைய வாஞ்சை. அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, அநேக ஊழியர்கள் உருவாகணும், அநேக ஊழியக்காரிகள் உருவாகணும். நம்ம அப்படியே வந்து வசனத்தை கேட்டு அப்படியே போகிறது கிடையாது. ஒரு நாள் நீங்களும் எழும்பி நின்று பேய் பிசாசுகளை விரட்டணும்.
ஹல்லேலூயா. செய்வன கட்டுகளை உடைக்கணும், நீங்களும் பிரேயர்சல் நடத்தணும். ஹல்லேலூயா. அந்த வாஞ்சைக்குள்ள வரணும். ஹல்லேலூயா. ஏதோ வந்து சத்தியத்தை கேட்டோம், ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஆஜர் போட்டுட்டு ஒரு அட்டண்டன்ஸ் கொடுத்துட்டு போகிறதுக்கு அல்ல. ஏன்னு சொன்னால் வரலன்னா அம்மா ஃபோனை போட்டுருவாங்க, இல்லை பாஸ்டர் போடுவார், இல்லை பத்தாவதுக்கு சிஸ்டர், 3 பேர்கிட்டே நம்ம சரியாக மாட்டிக்கிட்டு இருக்கிறோன்னு சிலர் நினைக்கிறீங்க. ஹல்லேலூயா. உங்களுக்காக நாங்கள் இரவும் பகலும் ஜெபிக்கிறோம். அந்த ஜெபிக்கிறதுனால தான் நீங்கள் ஒரு நாள் வரலன்னா என்ன ஆச்சோ, உடம்பு முடியலையா, என்ன ஆச்சுன்னு அந்த கரிசனையில் தான் கேட்குறோமே தவிர நீங்கள் சர்ச்சுக்கு ஏன் வரல அப்படின்னு சொல்லி அது மோட்டிவ் இல்லை. ஆனாலும் சர்ச்சுக்கு என்ன பண்ணணும், இடியே விழுந்தாலும் வந்து இங்கே நிற்கணும். மழையே பெய்தாலும், அடாத மழை பெய்தாலும் நாங்கள் விடாது தேவனை ஆராதிப்போம். ஹல்லேலூயா. அந்த இதில் இருக்கணும். ஹல்லேலூயா. மழை பெஞ்சா நம்ம வேலைக்கு போகாமல் இருப்போமா? வெயில் அடித்தா வேலைக்கு போகாமல் இருப்போமா? சர்ச்சுக்கு மட்டும் சாக்கு போக்கு சொல்லி கொண்டு இருக்கிறோம் அநேகர். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறார், என் மகளே, என் மகனே, நீ எங்கே இருக்கிற? என் சமூகத்தை விட்டு நீ எங்கே ஓடி போகிற? ஆண்டவர் கேட்குறார். இன்னைக்கு ஆண்டவருக்கு முழுமையாய் நம்முடைய இருதயத்தை ஒப்பு கொடுக்க போமா? ஆண்டவரே, எங்களை முழுமையாய் உமக்கு ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரை. நீங்கள் சொல்கிறபடி இனிமேல் நடப்போம் ஆண்டவரை. நீங்கள் இருக்கிற இடத்துல நாங்கள் இருப்போம் ஆண்டவரை. எங்களை அர்ப்பணிக்கிறோம் என்று சொல்கிறவர்கள் அப்படியே எழுந்து நின்று நாம் செபிப்போம். ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே, மகா பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, நன்றியோடு ஸ்துதிக்கிறவர தீரபா லபூரி அம்தரால் அக்கர்பியா ரெக்கன் ஷல்பியோதனை கரபா. ஆதாமே, நீ எங்கே இருக்கிறாய்? ஹல்லேலூயா. சிம்சோனே, நீ எங்கே இருக்கிறாய்? தாவீதே, நீ எங்கே இருக்கிறாய்? பேதுருவே, நீ எங்கே இருக்கிறாய் என்று சொல்லி அங்கலாய்த்த தேவன் இன்றைக்கு உங்களை என்னையும் பார்த்து சொல்றாரு. இந்த யூடியூப்ல பார்க்கிறவங்கள பார்த்து சொல்றாரு, என் மகனே, என் மகளே, நீ எங்கே இருக்கிற? நீ எங்கே இருக்கிற? நான் உன்னை ரட்சித்தேனே, உன்னை பாவத்திலிருந்து தூக்கி எடுத்தேனே, உளையான சேற்றிலிருந்து தூக்கி எடுத்தேனே, நீ கஷ்டப்படும் போது நான் உதவி செய்தேனே, உன்னை பொருளாதாரத்தில் உயர்த்தி ஆசீர்வதித்தேனே, உனக்கு எல்லா வசதிகளையும் கொடுத்தேனே, பிள்ளைகளை கொடுத்தேனே, உனக்கு நல்ல படிப்பு ஞானத்தை கொடுத்தேனே. ஹல்லேலூயா. ஷபரபலபோரியா கரபா. நீ அதையெல்லாம் மறந்துட்டு நீ எங்க இருக்கிற? என் சமூகத்தை விட்டு 24 மணி நேரமும் நீ மொபைல்ல மூழ்கி கிடக்கிறியே, 24 மணி நேரமும் நீ மொபைல்ல மூழ்கி கிடக்கிறியே. ஆண்டவர் அங்கலாய்க்கிறார். எத்தனை நன்மைகள் நான் உனக்கு செய்திருக்கிறேன், எத்தனை நன்மைகள், எண்ணிலடங்கா நன்மைகளை உனக்கு நான் செய்திருக்க. நீ என் சமூகத்தில் வர மறுத்து போகிறாயே, என் சமூகத்தை விட்டு ஓடி போகிறாயே. ரியா ஷாலோருபி கரபா. என் மகளே, நீ எங்கே இருக்கிறாய்? என் மகனே, நீ எங்கே இருக்கிறாய்? ஆண்டவர் அங்கலாய்த்து கொண்டு இருக்கிறார். இந்த காலவேளையில சொல்வோமா, ஆண்டவரே, உம்மை விட்டு நான் தூரமாய் போயிட்டேன்பா. என் ஜனங்களோ எண்ணிறிந்த நாட்களா என்னை விட்டு என்னை மறந்து போனார்கள் என்று ஆண்டவர் அங்கலாய்க்கிறார். ஓ ஷாரா பௌலி ஆக்கரபா தீரபா கரபா ஊரபா. தேவ சமூகத்தை தேடாதபடி, தேவ சமூகத்தில் ஜெபிக்காதபடி, வேதத்தை எடுத்து வாசிக்காதபடி இன்னைக்கு ஒரு நடைப்பிணமாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாயா? இல்ல ஆண்டவரே, எனக்கு உங்க ஜீவன் வேணும் ஆண்டவரே, உங்க பலன் வேணும் ஆண்டவரே, என்னை எடுத்து பயன்படுத்துங்கன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்பியா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவனுடைய இருதய அங்கலாய்ப்பை பார். உனக்காய் அவர் அங்கலாய்க்கிறார். நீ கேட்காததெல்லாம் உனக்கு கொடுத்தாரே, நீ எதை கேட்கலையோ அதையெல்லாம் கூட கொடுத்து உன்னை ஆசீர்வதித்தாரே, நீ கேட்பதற்கு மேலாக உன்னை ஆசீர்வதித்தாரே. நீ எங்க உட்கார்ந்துட்டு இருக்கிற? டிவி பெட்டி முன்னால உட்கார்ந்துட்டு இருக்கியா, இல்ல சினிமா தியேட்டர்ல உட்கார்ந்துட்டு இருக்கிறியா? ஆண்டவர் கேட்கிறார். ஹல்லேலூயா. 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 ஃப்ரெண்டுகளோடு ஒருவேளை நீ நல்ல அரட்டை அடித்து சந்தோஷமாய் அப்படி நீ வாழ்ந்து கொண்டு இருக்கிறாயா? ஷதரா லகாதனாய் ரிபா கரபா. மனம் திரும்பு என்று கர்த்தர் சொல்கிறார். என் ஜனமே, மனம் திரும்பு. ஓராபோலியா கரபா தீவாரபோலியா கரபா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அப்பா, சபைக்குள்ள ஒரு மனம் திரும்புதலை கொடுங்கப்பா. ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கிற பிள்ளைகளாய் மாற்றுங்கப்பா. என் ஜனங்களோ என்னை அநேக நாள் மறந்து விட்டார்களே என்று சொல்லி எரேமியா 32:2 நீர் அங்கலாய்க்கிறீரே, அங்கலாய்க்கிறீரே. அப்பா, நீர் இறங்கும் ஆண்டவரே. ஐ ஷல் பிஹோதனாய் உரபா. உங்களுடைய பிள்ளைகளை ஜெபிக்க முடியாதபடி, துதிக்க முடியாதபடி கட்டி வைத்திருக்கிற எல்லா மாந்திரிக கட்டுகளை கட்டவிழ்க்க
கேட்கிறேன். fill my lord, fill my lord. ஆவியானவருக்கு விட்டு கொடுங்க, ஆவியானவருக்கு விட்டு கொடுங்க. நல்ல அபிஷேகத்துல நிரம்புங்க. சின்ன பிள்ளைகளும் பெரியவங்களும் அபிஷேகம் பெற்றவர்கள் நல்ல ஆவியில நிரம்புங்க. fill my lord, fill my lord, fill my lord. மே ரதரதர ஹசகானா ரிகரோ மே கம்தியரபுல ஹதனை shall be ஹோதனை கரபா ஓரா மா கரபா தீரபா. தேவனுடைய வல்லமாய் இந்த இடத்துல இறங்கி கொண்டு இருக்கு. அசதியாயிராதே, பெற்றுக்கொள்ள இந்த அபிஷேகத்தை. ரீதா ரை ஷபா ரபா லபா ரிபா ரபா மே கந்தரால ரபே கரபா. நன்றி ஆண்டவரே. அப்பா உம்முடைய அன்பின் கரத்துல தாழ்த்துகிறேன். அப்பா நீங்க சொன்னதை உம்முடைய ஜனங்களுக்கு சொல்லி இருக்குப்பா ஆண்டவரே. நல்ல நிலத்துல விழுந்த விதையாய் 100 மடங்கு பலன் கொடுக்கணும் ஆண்டவரே. ஆவிக்குரிய ஜீவியம் மாறட்டும், நாம மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே, ஆமென். God bless you. God bless you.